ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் இன்றைக்கி அஸ்லியாஸ் ரொம்ப நிறையா பூத்துருக்கு. இது அவுட்டோர் பிளான்ட்டு தான். ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ராஸ்ட் இருக்குது எங்களுக்கு. அதனால் இப்போ நான் இன்டோராக வச்சுருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் சன்னி டேவாக இருந்ததுங்க. சன்னினா பிரைட்டாக இருந்தது. வின்டரில் இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் எங்களுக்கு இந்த சன்னி டே வரும். அந்த மாதிரி வரும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியில் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வாக்கிங்கு அதெல்லாம் பண்ணுவாங்க. நானும் ஒரு ஷார்ட் வாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். அது டெய்லி ஒரு மாதிரி டல்லாக வெதர் இருக்கிறதுனால இன்றைக்கி இப்படி பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் வாக்கிங் போகிற வழியில் நான் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே ஜெர்மனியில் இந்த மாதிரி ரோடில் பப்ளிக் பிளேசஸில் இந்த மாதிரி லைப்ரரி மாதிரி வச்சுருப்பாங்க. லைப்ரரினா பெருசாக ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் புக்ஸு நிறைய வச்சுருப்பாங்க. யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை படிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. பட் இதெல்லாம் பப்ளிக்குக்காக தான் வச்சுருக்காங்க. அண்ட் ஜென்ரல் ட்ரஸ்ட்டில் தாங்க வச்சுருப்பாங்க. இது யாரும் பார்க்க மாட்டாங்க. கேமராலாம் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வச்சுருங்க அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ளீஸ் ரிட்டர்ன் இட் விதவுட் எனி டேமேஜ் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நம்மளை நம்பி அதை அப்படியே ட்ரஸ்ட் பண்ணி தான் அதில் கொடுப்பாங்க. நிறைய நல்ல புக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் இதில் படித்து நான் பார்த்துருக்குறேன். இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு ரிட்டர்ன் வைப்பாங்க. நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. நமக்கு புக்கு படிக்கிற பழக்கம்லாம் ரொம்ப பெருசாலாம் கிடையாது. பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கேயும் உட்காந்து நம்ம படிக்கலாம். உங்களுக்கு வெதர் நல்லா இருக்கும்போது அங்கே உட்காந்து நிறைய பேர் படிப்பாங்க. ஸோ இது எல்லா ஏரியாலேயும் எல்லா ஊர்லேயும் ஜெர்மனியில் இருக்கும் இது மாதிரி. இது எங்கள் ஏரியாவில் இருக்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு. யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டாட்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பெட் டாக் தான். ஸோ அவங்கெல்லாம் அவங்க நேட்டிவ் ஊருக்கு போகிறாங்க, இட்டலி போகிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அந்த டாகை விட்டுட்டு போகிறாங்க. ஒரு வாரம் ஒரு 10 நாள் இருக்க போது. அவங்க கேட்கவே இல்லை. பட் நாங்களே தான் கேட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நம்ம வீட்டில் டாக் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நாங்கள் விடவே மாட்டோம். ஸோ ஏற்கனவே ஷரண்யாவோட டாக் நம்ம வச்சுருந்தோம். அதே மாதிரி இப்போது என் பொண்ணோட ஃப்ரெண்டோட டாகு. அதுக்காக இந்த மாதிரி ஆப்பிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் அது ஒரு வேளை அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுது. அண்ட் அவ்வளோ வெல் பிஹேவ்டு அண்ட் ரொம்ப சமத்து டாகுங்க. வந்த ஒரு 2 நாள்லேயே எங்கள் எல்லாரோட மைண்டையும் ஆக்கியபை பண்ணிருச்சு. அண்ட் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன். தொட்டுக்க பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லைங்க. ஏன்னா இந்த டாகோட விளையாண்டுகிட்டே டைம் போயிடுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.